ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் சடனாக பிளான் பண்ணி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் தான் இருக்கேன் நான். அப்புறமா இங்கே பாருங்கள், ஒயிட் ஸ்னோ தெரியுதா? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ நாங்கள் இப்போது மணாலி போயிட்டுருக்கோம். மணாலி ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அண்ட் எதுக்கு இது மெமரபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஜெய்ப்பூரில் இருந்தேன். ஒரு மேனேஜ் பண்ணலாம், பட் என்னால் பேச முடியாது, சுத்தமாக தெரியாது. ஜெய்ப்பூர்லேயே ராஜஸ்தானி அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அது சுத்தமாக நமக்கு புரியாது. ஹிந்தி அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் என்னென்னா, இப்போ மணாலி ஜெய்ப்பூர் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சன் கூட எனக்கு தெரியாது. அதுதான் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் சடனாக பிளான் பண்ணி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் தான் இருக்கேன் நான். டைம் 12:30 ஆகுது. நான் மார்னிங் 9 o'clock 9-10 அந்த மாதிரி நான் ஏறியிருப்பேன் சென்னை பெரம்பூரில். இப்போ நாங்கள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த vlog மணாலி ட்ரிப் ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் இருக்க போகுது. நாங்கள் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறது அதுதான். இது இப்போது பட் சண்டிகர் தான் போகுது. டே ஆஃப்டர் டுமாரோ தான் நாங்கள் இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 10 hours போகணும் மணாலி போகணுன்னா. ஸோ மணாலி போயிட்டு அங்கே எங்கே தங்க போகிறோம், அப்புறம் நம்ம எந்த ஹோட்டலும் புக் பண்ணல, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணல, எங்கேயுமே பிளான் பண்ணல. டைரெக்டாக போகலாம், எங்கே எது கிடைக்குதோ அதில் வச்சு சர்வே பண்ணிட்டு வரலாம். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ தான் போயிட்டுருக்கோம். பட் ட்ரெயினில் யாருமே இல்லைங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக யாரும் இல்லாதனால ஒரு மாதிரி ஜாலியாக, யாரும் இல்லாதனால ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எங்கள் பாருங்கள், என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு எங்கே போனாலும் தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கனால பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. 1 செகண்ட். சூப்பராக இருக்குல்ல. நான் தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இவ்வளோ நேரம். சரி, சடனாக எழுந்து பார்த்தா ஒரு மாதிரி பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ளேயும் யாரும் பெருசாக இல்லை. எல்லாரும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, மேலே யாரும் இல்லை. அங்கே ஒருத்தர், அவரும் இங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறவர் தான். அப்புறம் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏரியே ஒரு 4 அனிதா. ஆமாம், ஒரு 4 hours தான் ஆயிருக்கு. ஸோ இப்போவே நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது, ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு, போக போக தான் தெரியும். ஸோ இப்போ டைம் ஒரு 3 o'clock ஆகுதுங்க. ஒரு மாதிரி சட்டில்டாக ஜாலியாக தான் இருக்குது. யாரும் இல்லை எனக்கு ட்ரெயினில். நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். யாராவது இருப்பாங்க ஒரு மாதிரி. ஏன்னா நான் எப்பயுமே சென்னையிலேருந்து ஊருக்கு போவேன். நான் தருமபுரி, உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மொரப்பூரில் தான் இறங்கணும், ஓகேங்களா. அந்த ஒரு டைமில் மோஸ்ட்டாக ஜென்ரலில் போயிடுவேன். ஏன்னா எனக்கு 2.5 hours 3.5 hours 4 ஹவர்ஸில் போயிடுவோம். ஸோ பெருசாக புக் பண்ணியெல்லாம் போக மாட்டேன், ஜென்ரலில் போயிடுவேன். எப்பயாவது ஒரு டைம் ரொம்ப ஃப்ரீயாக போகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றப்போ தான் புக் பண்ணி போவோம். ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். கீழே எங்கே கிடைச்சாலும் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு மைண்டில் செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக கசகசன்னு இருக்கும். அதுலேயும் நம்ம சண்டிகர் போகிறோம். ஆல்மோஸ்ட் 42 hours இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் 5 hours ஆயிருக்கு. எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் 42 hours அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, கசகசன்னு இருக்கும். நார்த் இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்டு, நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஸோ நான் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், எப்படியோ போயிட்டு வந்துடணும்டா சாமி அப்படின்னு நினச்சேன். பட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த ஃப்ரீயாக இருக்கிறனாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. பட் நம்ம இப்போயே டிசைட் பண்ணிடவே முடியாது. இன்னும் நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக தமிழ்நாடு இப்போ தான் பார்டர்லாம் தாண்டி ஆந்திரா வந்திருக்கோம்.
ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது, யாரும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே போக போக விஜயவாடாவில் ஏறலாம், அதுக்கப்புறம் வந்து இறங்கலாம். ஸோ நிறைய பேர் ஆக்ரா போவாங்க, தாஜ்மஹால் பார்க்கணும். ஸோ இது ஆக்ரா ரூட்டில் தான் போகுது. அதனால வந்து நம்ம க்ரௌடு வரலாம், கசகசன்னு இருக்கலாம், நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பிளாங்காக தான் இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் குட். எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இதே போனால் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரிப்பு. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, இந்த மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், இதை வந்து ஒரு மெமரியா அப்படின்றனால தான் நான் வந்து ஒரு ப்ராப்பராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்டு நாங்கள் ட்ரிப்பு போகிறது வந்து ஒரு பிளான் இல்லை தான், பட்டு ஒரு கொஞ்சமாக பிளான் பண்ணோம். எப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக டைம்க்கு எழுந்தோம், ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து நம்ம நார்த் இந்தியா போகிறோம், நமக்கு எப்படி செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரியாது. எனக்கு செட் ஆகும், என் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் டைம் வராங்க, அவங்களுக்கு வெளியே போனதில்லை. ஸோ அதனால் அவங்களையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுனால நம்மளே வீட்டில் மேக் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லி சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் அப்படியே பாருங்கள். காரில் போயிட்டுருக்கோம். இங்கே சண்டிகர்லேருந்து மணாலி போயிட்டு அங்கே வந்து நம்ம போய் ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் காரில் தான் போயிட்டுருக்கோம். போகிற வியூ எல்லாமே காட்டுறேன். நான் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8-9 o'clock அந்த மாதிரி ஆகும். நாங்கள் வந்து மார்னிங் 7 ஏறிட்டோம். 7னா ஆக்சுவலாக முன்னாடியே ஏறிக்கணும், பட் எங்கள் காரு டிரைவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இடத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் போயிட்டு பிளேஸ்லாம் எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து அப்படியே ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வியூலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன், போக போக அப்படியே எடுப்பேன். எங்கெல்லாம் நல்லாயிருக்கும். சண்டிகர் டு மணாலி காரில் அந்த ரூட். எல்லாம் மணல் இல்லாமல் வெறும் கல். ஸோ இப்போ நாங்கள் வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். எப்படி இருக்கு மணாலி? சூப்பராக இருக்கு மணாலி. ஆக்சுவலி நம்ம மணாலி போகிறோம், ஹிமாச்சல். இதுக்கு தான் விளாக்னால எல்லாரும் இப்படிதாங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? எப்படி இருக்குன்னு என்னன்னு தெரியாது, சூப்பரா இருக்கும். சரிமா, சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஐயா கூகுள்ல சர்ச் பண்ணீங்களா ஐயா? சொல்லியா என்னது இது? ஹிமாச்சல் பிரதேஷ் சூப்பராக இருக்கு. இப்போ ரிவர் பார்த்துட்டு அந்த ப்ளூ கலரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிடைச்சா எல்லாரும் கண்டிப்பாக வசதி. இன்னும் இல்லை, அவங்க ரோட்டை தான் சொல்கிறாங்க. ஏய் கடலை சொன்னேன், யாரு? சரி ஓகேங்க, சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க. பட் நாங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன ரிவர் இருந்தது,
லெவலில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 2 ஆகும், 2:30 அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து மார்னிங் 7:30க்கு அங்கே கிளம்பணும் சண்டிகரில். இப்போ தாங்க ரீச் ஆகிருக்கோம். பயங்கரமாக தலைவலி. இப்போ தான் ரூம் பார்த்தோம். ஆக்சுவலாக ஒரு ரூம் பார்த்தோம், அதுவும் வியூ சூப்பராக இருந்தது. பட் எங்களுக்கு இன்னொரு ரூம் நான் புக் பண்ணியிருந்தேன், அது எனக்கு இன்னும் பெட்டராக இருந்தது வியூ எல்லாமே. ஸோ வந்தோம், டக்குன்னு பிடிச்சிச்சு. ஒரு 4 days ஓகே அப்படின்னு சொல்லி இப்போவே புக் பண்ணியாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைன்னா வந்து பட்ஜெட் மணாலிக்கு வந்து நாங்கள் வந்தப்போ எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன செலவாச்சு எவ்வளோ ஆச்சு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. இதுதான் பால்கனி. நாங்கள் ஃபஸ்ட்டு ரூம் கூட எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கும்னு தெரியும். பட் அங்கே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் வேணும்னு இதை வந்து திங்க் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு மணாலி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லையா. ஸோ வேணும் வேணாம் அப்படிலாம் இல்லை, பார்க்க நீட்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ இதாங்க பால்கனி, எப்படி இருக்கு பாருங்கள். கீழே ரிவர், அப்புறம் இங்கே எல்லாம் மவுண்டைன், அப்புறமா இங்கே பாருங்கள் ஒயிட் ஸ்னோ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சன் கரெக்டாக எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இதாங்க எங்களோட பால்கனி. அண்ட் இதான் இங்கே தான் இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அந்த ரூம் காட்டிடுறேன். இதான் எங்கள் ரூம். ஸோ இங்கே தான் நெக்ஸ்ட் 4 daysக்கு நாங்கள் இருக்க போகிறோம். ரூம் ஜென்ரலாக நல்லா தான் இருக்குது. இங்கே வந்து 2 சேர் போட்டிருக்காங்க, அப்படியே டைரெக்டாக வந்து பால்கனி தெரியுது. இங்கே பெட் இருக்குது. அப்புறம் நாங்கள் வந்து நார்மல் ரூம் தான், நம்மளுக்கு இந்த 5 star அந்த மாதிரிலாம் செட் ஆகாது. அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பட்ஜெட்டில் நாங்கள் பிளான் பண்ணல. ஸோ எங்களுக்கு இந்த ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக பால்கனி நல்லாயிருக்கு. அப்புறம் டிவி, இன்னும் நாங்கள் வந்து எதுவுமே எடுத்து வைக்கல, லக்கேஜ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இங்கே மிரர் அண்ட் இங்கே பாத்ரூம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்க போகிற ரூம். ஸோ எங்கள் மணாலி ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 நாள் வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர் தாங்க. சீரியஸாகவே எப்போலாம் வந்து சேருவோம் இருந்தது. அந்த 2 days வர்றது பதிலாக இங்கே வர்றதுக்குள்ளது பெரிய ட்ராஜடி. ட்ரெயின் கூட ஒன்றும் தெரியல, ஏறி படுத்துட்டே வந்துட்டோம். காலையில் இறங்கி மார்னிங் 3:30க்கு இறங்கி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆனது தான் தலைவலி. அங்கேருந்து நாங்கள் பஸ் இருக்கோம், பஸ்ஸில் போயிடலாம்னு நினச்சோம். பஸ் எல்லாமே வந்து 1200, 1500, 2000 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஓகே, வேற வழி இல்லை, நம்ம போகணும்னு நினைச்சோம். பட் என்னன்னா அதுக்கப்புறம் பஸ்லயும் டிக்கெட்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. போச்சு, சாயந்தரம் தான் கிளம்ப போறோம். அப்போ சாயந்தரம்னா பஸ்ல 10 hours டிராவல்னு சொன்னாங்க சண்டிகர்ல இருந்து மணாலி. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்புறமா அங்க ஒரு கார் நாங்கள் வந்து டாக்ஸி பிடிச்சி அங்கே 7:30 கிளம்பினோம். ஸோ இப்படிதாங்க வந்து இங்கே சேர்ந்துருக்கோம். இப்போ டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு எந்த பிளான் எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் 11 to 13 வெறும் ட்ராவலுக்காக பிளான் பண்ணதான். ஆஃப்டர்நூன் வந்துட்டோம், ஹாப்பி. இப்போ ஃபுல்லாக படுத்து ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு நம்ம எங்கே போகலாம் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்து தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோதான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் vlogல நான் வந்து எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன போகிற பிளேஸில் என்னென்ன இருக்குது, நல்லா இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனிதா.